Hello guys, this is Gautam and you're watching GSR Fitness. உங்களை நிறைய பேர் லாக்டவுனில் எந்த வேலையும் பண்ணாமல் வெட்டியாக இருந்து தொப்பை போட்டிருப்பீங்க. அண்ட் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் உங்கள் தொப்பையை கம்மி பண்ண நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோகா போசஸ் which can flatten your stomach. இந்த சேனலுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். ஏன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை இந்த சேனலில் ஃப்ரீக்வெண்ட்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கீழே ரெட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு உங்கள் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆசனா புஜங்காசனா. இந்த ஆசனா எப்படி பண்ணோன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஸ்லோவாக படுத்துக்கிட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அப்பர் பாடியை மட்டும் மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பொசிஷனை ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட கோர் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுறதுனால உங்கள் பெல்லியில் இருக்கிற ஃபேட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே பேர்ன் ஆகும். ஸோ தட் யூ கேன் கெட் தட் ஃப்ளாட் ஸ்டொமக் இன் நோ டைம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தனுவாசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஸ்லோவாக படுத்துக்கிட்டு உங்கள் லெக்ஸை ஸ்லோவாக ரைஸ் பண்ணி உங்கள் 2 ஹேண்ட்ஸோட ஹெல்ப்போட உங்களோட லெக்ஸோட ஆங்கிள்ஸை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பொசிஷனை ஒரு 5 to 10 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஸ்டொமக்கில் இருக்கிற ஃபேட்ஸ் மட்டும் கம்மியாக ஆகிறது இல்லாமல் உங்களோட கோர் டைட் ஆகி உங்களுக்கு 6 பேக்கு தேவையான டெஃபினேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆசனா நௌகாசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் உட்காந்துக்கிட்டு உங்கள் லெக்ஸை ரைஸ் பண்ணி உங்கள் 2 கையோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு அந்த பொசிஷனை பேலன்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணணும். இந்த ஆசனா பண்ணுறனால உங்களோட லோவர் ஆப்ஸில் ஸ்டோர் ஆகி இருக்கிற எல்லா ஃபேட்ஸும் ரெடியூஸ் ஆகி உங்கள் ஆப்ஸுக்கு தேவையான அந்த வி கட் சீக்கிரமாகவே கிடச்சிரும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆசனா கும்பகாசனா. இந்த ஆசனா பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக எப்படி புஷ்அப் பண்ணுவீங்களோ அந்த பொசிஷனில் போயிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும். இந்த ஆசனா பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக தெரியலாம், ஆனால் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஆசனாவை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா உங்கள் 2 எல்போஸையும் கிரவுண்டுக்கு கொண்டு வந்து உங்கள் பாடி அண்ட் உங்கள் சர்ஃபேஸ்க்கு மிடில் இருக்கிற டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். இந்த பொசிஷனுக்கு போகும்போதே உங்களோட ஆப்ஸில் ஒரு பர்னிங் சென்சேஷன் க்ரியேட் ஆகும். அது வேறு எதுவும் இல்லை, உங்களோட ஸ்டொமக்கில் ஸ்டோர் ஆன ஃபேட்ஸ் தான் எஃபெக்டிவாக பர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ரெடியூஸ் அ பெல்லி ஃபேட். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆசனா பாவன முக்தாசனா. இந்த ஆசனாவை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்லோவாக படுத்துக்கிட்டு உங்கள் லெக்ஸை ஸ்லோவாக ரைஸ் பண்ணி பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸோட ஹெல்ப்போட உங்கள் லெக்ஸை ஹோல்ட் பண்ணி அண்ட் உங்கள் ஹெட்டை உங்கள் லெக்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் அந்த பொசிஷனை ஒரு 5 to 10 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணணும். இந்த ஆசனா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆசனா டு ரெடியூஸ் யுவர் பெல்லி ஃபேட். ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு உங்கள் கோரில் ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கோ அவ்வளோ ஃபேட்ஸ் உங்கள் பெல்லியிலேருந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன யோகாசனாவில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களோட பெல்லி ஃபேட்டில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு நம்ம சேனலில் நெக்ஸ்ட் இந்த வீடியோ வேணும் அண்ட் நம்ம இப்போ பார்த்த யோகாசனில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you guys in next video. Until then, it's GSR flexing off.